தனுஷ் லக்னத்திற்கு 9 திசைகள் நடக்கும் பொழுது எந்தெந்த பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான கோயில்களையும் இதில் பார்த்துருக்காங்க. தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை எந்த மாதிரி பலன்கள் தருங்க? தனுசு லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9வது லக்னம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு லக்னத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் தசை அப்படின்னு எந்த தசை சொல்லலாம்னா சூரிய தசை. லக்னாதிபதி குரு தசையை விட சூரிய தசை நல்லா இருக்கும். தனுஷ் லக்னத்தில் சூரிய திசை நடக்கும் பொழுது அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு சிறப்புகள் அமையுங்க? இவங்க போக வேண்டியது ஒரு முக்கியமான கோவில் இருக்கு. தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை நடக்கும் பொழுது பிரச்சனை, அவமானம், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் அப்படிங்கிறத இந்த சந்திர திசையில சந்திக்க நேரிடும். செவ்வாய் திசை நடக்கும் பொழுது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை எப்படி இருக்கும்னா ராகு திசை காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளத்தை ராகு கொடுப்பாரு, பட் ஃபினான்ஷியலாக செட்டில் பண்ணிடுவார். குரு திசை நடக்கும் காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம், விபரீத ராஜ யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் வாழ்க்கைக்கு. இந்த சனி திசை நடக்கும் காலகட்டத்தில் தனுசு லக்னத்துக்கு இந்த சனி திசையாகப்பட்டது. புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் புதன் திசையில சுற்றி இருக்கிறவங்களால தேவையில்லாத நிறைய இன்னல்கள் அப்படிங்கிறத சந்திக்க நேரிடும். கேது திசை நடக்கும் காலகட்டத்தில் தனுசு லக்னக்காரங்க கேது திசையில கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கலாம். தனுஷ் லக்ன நேயர்கள் சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் பலன்கள் தருவாருங்க? தனுசு லக்னக்காரங்க இன்னும் கவனமா இருக்க வேண்டிய திசை என்ன அப்படின்னா சுக்கிர திசை. பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு தனுஷ் லக்னத்துக்கான பதிவுகளை பார்க்கலாம் மேம். அந்த வகையில் தனுஷ் லக்னத்திற்கு 9 திசைகள் நடக்கும் பொழுது எந்தெந்த பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான கோயில்களையும் இதில் பார்த்துருக்காங்க மேம். முதல்ல தனுஷ் லக்னத்தோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க மேம். தனுசு லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9வது லக்னம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க. ஆளை பார்த்தாலே நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க தோற்றத்திலே அவங்களோட கேரக்டர் என்னங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பார்க்க நல்லா குட் லுக்கிங்காக இருப்பாங்க. ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட காம்ப்ளெக்ஷன் என்னங்கிறத விட தன்னை நேர்த்தியாக வச்சுப்பாங்க. நிறைய கோவில்களுக்கு செய்வாங்க. சர்வீஸ் மைண்ட் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஏத்தஸ்ட் அப்படிங்கிறவங்க தனுசு லக்னத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களோட பிளட்லேயே இருக்கும். எதையுமே அடுத்தவங்கள பற்றி யோசிச்சுட்டு தான் தன்னை பற்றி யோசிப்பாங்க. ஸோ பிறரை பற்றின சிந்தனை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே மேலோங்கி இருக்கும். தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை எந்த மாதிரி பலன்கள் தருவாங்க? தனுசு லக்னத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் தசை அப்படின்னு எந்த தசை சொல்லலாம்னா சூரிய தசை. லக்னாதிபதி குரு தசையை விட சூரிய தசை நல்லா இருக்கும். ஏன்னா குரு கூட உபய லக்னத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தில் வந்துருவார் ஆட்சி ஆகும்போது. ஆனால் சூரியன் பாக்கியாதிபதி, 9th ஹவுஸ் லார்ட். பாக்கியாதிபதிங்கிறவர் ஒரு லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள். என்னன்னா ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறதுக்கோ, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கோ, ஒரு தாய் தகப்பன் ஆகுறதோ, இது எல்லாமே பாக்கியம். குழந்தை என்ன சொல்லுவோம்? குழந்தை பாக்கியம் அப்படிம்போம், திருமண பாக்கியம் அப்படிம்போம், வீடு கட்டுற பிராப்தம் அப்படிம்போம். இந்த பிராப்தம், பாக்கியம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த சூரியன். அப்போ இந்த சூரியனோட திசை அத்தனை விஷயங்களும், வயசுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அந்த வயசுல கொடுத்துரும். அப்போ சூரிய திசையான அந்த 6 வருஷமும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துரும். கரெக்டான வயசுல வந்ததுன்னா அவங்க தான் யோகசாலி. சூரியன் மேக்சிமம் நிறைய நல்ல பலன்களை தான் செய்வார். சூரியன் உட்கார்ந்துருக்கிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சூரியன் சனியோட வீடான மகர கும்பத்தில் உட்கார்ந்துருக்கும் போது மட்டும் கொஞ்சம் எரிச்சல் அடைவார். ஏன்னா சனி சூரியனுக்கு பிடிக்காத எதிரி. மித்த இடங்கள்ல எல்லாமே சூரியன் ஃபேவரபிள் தான். அதுவும் குருவோட சேர்ந்தோ, குருவுடைய பார்வையில உட்காந்து சிவராஜ யோகத்திலேயோ, இல்லை குரு கொடுக்கக்கூடிய இன்னொரு ஹம்ச யோகத்திலேயோ இந்த சூரியன் உட்கார்ந்துட்டாருன்னா நாடாளும் யோகம், அரசாளும் யோகம் கூட சூரிய தசையில தனுசு ராசிக்கு கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராவது ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிராப்தத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். கடகத்துல சூரியன் இருக்கிறது பொதுவாக நல்லது, நட்பு தான். ஆனாலும் தன் வீட்டுக்கு 12ல மறைவாங்க. ஒன்று இந்த மாதிரி அமைப்பு, கடகத்துல சூரியன் சூரிய தசை நடந்தா அப்பா இருந்தும் இல்லாம இருப்பாரு, இல்ல அப்பா கூட ஒத்து போகாம இருக்கும், இல்ல அப்பாவை சில பேர் இழக்கிறதுக்கான வாய்ப்பும் ரேர் ஆஃப் த கேசஸ்ல வரும். தனுஷ் லக்னத்தில் சூரிய திசை நடக்கும் பொழுது அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு சிறப்புகள் அமையுங்க? தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய தசை நடக்கும்போது சூரிய தசையே ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் சூரியன் தரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தகப்பன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது திருமணம் நடக்காமல், குழந்தை நடக்காமல், அந்த பாக்கியஸ்தானம் ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்கிறதுக்கு இவங்க போக வேண்டியது ஒரு முக்கியமான கோவில் இருக்குது, தட்சிணாமூர்த்தி கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையில் இருக்குது. இந்த கோவிலை வள்ளலார் கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள டயட்டி சிவபெருமான் தான்.
அவர கூப்பிடுறது வள்ளலார் அப்படின்னு கூப்பிடுறதுனால, இந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு இந்த சூரிய தசை நடக்கும்போது தனுசு லக்னக்காரங்க போய் வழிபடும்போது நெறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். தனுஷ் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர திசை நடக்கும்பொழுது, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் அமையுங்க? தனுசு லக்னத்துக்கு சந்திரனாகப்பட்டவர் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகம். என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதினா 8த் ஹவுஸ் லார்ட்ன்னு சொல்லுவோம். 8னா இன்ஃபினிட்டி, மர்மம். 8 பத்தி வந்து ஜோதிடர்களே நெறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி ராகு, கேது வந்து ஒரு மிஸ்ட்ரியா, மர்மமா இருக்கிறாங்களோ, அதே மாரி 8ஆம் இடமும் ஒரு மர்மஸ்தானம் தான். ஆனாலும் நெறைய பாசிட்டிவான விஷயங்களும் 8ஆம் இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 8 நல்லா இருந்தா தான் முதல்ல ஆயுளே இருக்கும். அப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு ஆயுள குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமே சந்திரன் தான். இந்த சந்திரன் எப்படி இருக்கணும்? குரு பார்வையில இருக்கிறாரா? சேஃப். சந்திர தசை கொட்டி குடுக்கும். லாட்டரி விழும். புதையல் யோகம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப அத நம்ம லாட்டரின்னு சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம். வேலையே கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வேலை கிடைக்கும். இல்ல எங்க அப்பா சொத்து வந்தது. எனக்கே தெரியாது எங்க அப்பாக்கு இந்த இடத்துல சொத்து இருக்குன்னு. ஒருத்தர் மூலமா என் காதுக்கு வந்து அந்த சொத்து என் கைக்கு வந்தது. இல்ல என் மனைவி மூலமா எனக்கு சொத்து வந்தது. என்ன பினாமி ஆக்குனாங்க எங்க யாரோட சொத்துக்கோ. இந்த பினாமி யோகம்லாம் வர்றது வந்து இந்த சந்திர தசையில தான். சந்திரன் வந்து குருவுடைய பார்வையிலயோ, இல்ல சுக்கிரனோட சேர்க்கையிலயோ இருக்கும்போது சந்திர தசைங்கிறது யோகமா இருக்கும். ஆனா அதே சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இல்லாம வேற இடத்துல இருக்கிறாருன்னா, அது சில காம்ப்ளிகேஷன்ஸையும் கொடுக்கும். சீக்ரெட்டா செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வெளியில வந்துரும். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல முக்கியமா இந்த சந்திர தசை நடக்கும்போது ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத போயி, அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத சப்போர்ட்டு, தப்பு பண்றவங்களுக்கு துணை போறது, இந்த மாதிரிலாம் பண்ணும் பட்சத்துல, சந்திரனுக்கு குரு, சுக்கிர தொடர்பும் இல்லாம பண்ணும் பட்சத்துல, பிரச்சனை, அவமானம், வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ் அப்படிங்கிறத இந்த சந்திர தசையில சந்திக்க நேரிடும். தனுஷ் லக்னியர்கள் சந்திர திசை நடக்கும் காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? தனுசு லக்னக்காரங்க சந்திர தசை நடக்கும்போது கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, சந்திரன் வந்து இதுவும் இல்லாத, அதுவும் இல்லாத கிரகம். என்ன வேணாலும், எப்ப வேணாலும் பண்ணுவாரு. ஏன்னா 8ஆம் அதிபதி. எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து சரியா 9 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திட்டை. அதுல உள்ள சுவாமி பேரு வசிஷ்டேஸ்வரர். இத தென் திட்டை கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். இந்த கோவில்ல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, சிவபெருமானோட தலையில ஒரு சொட்டு தீர்த்தம், நீர் அப்படிங்கிறது விழுந்துகிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, சிவபெருமானுடைய கர்ப்ப கிரகத்துல அவரோட தலைக்கு மேல இருக்கக்கூடிய சந்திரகாந்த கல். இந்த கல் தான் இந்த நீர் வந்து சிவபெருமான் மேல விழுந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம். நீர் சந்திரனோட காரகம். சிவபெருமான் எப்பவும் குளுமையா சந்திரனுடைய அம்சமா அங்க இருக்கிறார். அப்ப இந்த சந்திர தசை நடக்கும்போது இந்த பர்ட்டிகுலர் கோயிலுக்கு போய் வழிபடும்போது, இந்த அஷ்டமாதிபதியோட அத்தனை பாதகமும் மாறி வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தனுஷ் லக்ன நேயர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுது எந்த மாரிலாம் பலன்கள் அமையுங்க? தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை எப்படி இருக்கும்னா, சூரியனுக்கு சலைச்சவர் இல்ல செவ்வாய். சூரிய தசை ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பஞ்சமாதிபதி. போன ஜென்மத்துல நம்ம பாவமும் பண்ணியிருப்போம், புண்ணியமும் பண்ணியிருப்போம். 5ஆம் இடத்த ஏன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம்னா, என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த ஸ்தானத்தோட அதிபதி, ஓனர் யாருன்னா செவ்வா. அப்போ போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தோட ஸ்தான அதிபதியோட தசை வருதுன்னா, அந்த புண்ணியத்துக்கான பலன்கள, நல்ல நல்ல விஷயங்கள இந்த செவ்வாய் தசையில இந்த பிறப்புல நாம அனுபவிக்க போறோம். அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்ப செவ்வாய் தசை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு யோகமான ஒரு தசை தான். அதுல வந்து டவுட்டே இல்ல. செவ்வாய் வந்து எங்க உட்கார்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் திக்பலம் ஆகுறாருன்னா ரொம்ப நல்லது. ஈவன் செவ்வாய் வந்து ஆட்சி ஆகுறத விட திக்பலம் அப்படிங்கிறது பாவ கிரகத்துக்கு ஒரு சூட்சும வலுவ கொடுக்கும். அந்த இடத்துல செவ்வாய் வந்து நல்ல பதவி, அரசு பதவி அல்லது சொந்தமா பிசினஸ் இந்த மாதிரியான விஷயங்கள கொடுத்து கரியரை வந்து செட்டில் பண்ணிருவாரு கண்டிப்பா. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயம் தான். ஆனா புத்திர பாக்கியத்த கொஞ்சம் தடை பண்ணுவாரு. சனியுடைய சேர்க்கையிலயோ, சனியுடைய பார்வையிலயோ, ராகுவுடைய சேர்க்கையிலயோ, சனியுடைய வீடான மகர கும்பத்திலயோ மட்டும் செவ்வாய் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல, அந்த இடத்துலலாம் இருந்து செவ்வாய் வந்து தசை நடத்துறாருங்கிற பட்சத்துல, நீங்க நினைக்கிற கோவிலுக்கு கூட போ முடியாது. குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள செவ்வாய் இந்த சனி காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு தடைய குடுத்துட்டு இருக்கும். முன்னேற்றத்துல ஒரு சிறு சிறு தடை அப்படிங்கிறது வரும். இது இல்லாம செவ்வாய் பாசிட்டிவா உட்கார்ந்துட்டாருன்னா, ராஜா தான். தனுஷ் லக்ன நேயர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுது எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? தனுசு லக்னத்துல பிறந்தவங்க இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் திருச்செந்தூர் முருகன் டெம்பிள். என்ன காரணம் அப்படின்னா, திருச்செந்தூர் அப்படிங்கிறது குருஸ்தலம். தனுசு லக்னத்தோட அதிபதி குரு. குருவுடைய வீடு தான் தனுசு. செவ்வாய் தசை. செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகன். அப்போ குருஸ்தலமான முருகன் கோவில் என்ன தமிழ்நாட்டுல? திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூருக்கு செவ்வாய் தசை நடக்கக்கூடிய 7 வருஷமுமே வருடத்துக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா, செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராஜயோக தசையா அமையும். தனுஷ் லக்ன நேயர்களுக்கு ராகு திசை காலகட்டத்தில எந்த மாரிலாம் பலன்கள் தருவாருங்க?
தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தசை எப்படி இருக்கும்னா, ராகு, கேது இந்த 2 பேருமே நிழல் கிரகங்கள். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியான பலன குடுப்பாங்க. அப்போ இந்த தனுசுக்கு ராகு எந்த இடத்துல உட்கார்ந்து தசை நடத்துறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ குருவோட சேர்ந்தா குருவ ராகு கெடுப்பாரு. ஆனா ராகு தசை ரொம்ப யோகமா இருக்கும். சுக்கிரனோட சேர்ந்தா ஒரு வகையில ஒரு அஃபயர்ஸ் அந்த மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளத்த ராகு குடுப்பாரு. பட் ஃபினான்ஷியலா செட்டில் பண்ணிருவாரு. அப்போ இந்த சுப கிரகங்களோட சேர்றத முழுசா நல்லதுன்னு நம்ம சொல்லிற முடியாது. பட் ராகு தசையில சேஃப் தான். அப்ப எப்படி இருக்கணும் ராகுன்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, குரு பார்வையில ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதியோட பார்வை. அதுவும் 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையில ராகு இருந்துட்டாருன்னா, இன்னமும் நல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்துல குரு உட்கார்ந்து 9ஆம் இடத்துல ராகு உட்காரும்போது ரொம்ப நல்லாருக்கும். அதுவும் இல்லாம லக்னத்திலே ராகு உட்கார்ந்தா கூட பெட்டர். ஏன்னா, தனுசு அப்படிங்கிறது ராகுவுக்கு ரொம்ப புடிச்ச இடம். அந்த இடத்துல உட்கார்ந்திருக்க ராகுவ கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. ராமருடைய ஜாதகத்துல தனுசுல தான் ராகு உட்கார்ந்திருந்தாரு. கோதண்டா அப்படின்னா அது ராமருடைய இன்னொரு பெயர். அப்ப அந்த இடத்துல ராகு உட்கார்ந்தா கண்டிப்பா நல்லத தான் செய்வாரு. அதே மாதிரி ராகு உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானமான 2ஆம் இடமும், புத்திரஸ்தானமான 5ஆம் இடமும், ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடமும். இந்த 3 இடங்களையும் ராகு கண்டிப்பா இருக்கக்கூடாது. 3, 6, 11ஆம் இடங்கள்ல ராகு இருக்கிறாருன்னா, அந்த திசையுமே ரொம்ப யோகமா தான் இருக்கும். நெறைய விஷயங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நெறைய பணத்த எடுக்கிறது, ஒரு இடத்த வாங்கி நெறைய விலைக்கு விக்கிறது, கீழ கிடந்து தங்கம், நகைகள எடுக்கிறது. இதெல்லாமே இந்த மாரி ராகு இருந்து தசை நடத்தினா நடக்கும். தனுஷ் லக்ன நேயர்களுக்கு இந்த ராகு திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? தனுசு லக்னத்துல பொறந்துட்டு இந்த ராகு தசை நடக்குதுனாலே, ஒரு மாயை, இல்யூஷன்ல இருந்தெல்லாம் வெளியில வரணும், தெளிவா யோசிக்கணும், இந்த ராகு திசைய யோகமா கொண்டு போகணும், சம்பாதிக்கணும். இந்த பட்சத்துல போக வேண்டிய கோவில் நாகர்கோவில்ல உள்ள நாகநாதர் சுவாமி கோவில். இந்த நாகர்கோவில்ல உள்ள இந்த கோவில் எங்க இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. ராகு கேதுவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலயோ அல்லது பௌர்ணமியிலயோ போய் வழிபாடு பட்டுக்கிறது நல்லது. ராகுக்காக ராகு திசைக்காக போறீங்கன்னா, எந்த நாள்ல வேணாலும் போலாம். அந்த நாள்ல ராகு காலம் எப்பவோ, அப்போ போய் சுவாமிய வழிபாடு செஞ்சு உங்க பேர்ல அர்ச்சனை வச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. தனுஷ் லக்ன நேயர்களுக்கு குரு திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாரிலாம் பலன்கள் தருவாருங்க? தனுசு லக்னத்துக்கு குரு தான் லக்னாதிபதி. அப்போ அவரு தான் தசை நடத்த போறாருன்னா, என்ன என் அம்மா எப்படி பார்த்துக்க போறாங்களோ, அப்படி குரு தனுசு லக்னக்காரங்கள பார்த்துக்க போறாரு. சொந்த அம்மா தன்னுடைய கைய புடிச்சு வழி நடத்துனா, எவ்வளோ அன்பா, பாசமா தன்னோட பிள்ளை மேல முழு அக்கறையோட நடத்துவாங்களோ, அதத்தான் இந்த குருவும் செய்ய போறாரு. எக்ஸெப்ஷன்ஸும் உண்டு. கேந்திரத்துல குரு உட்காரக்கூடாது. லக்னத்துல குரு உட்கார்ந்தா தப்பில்ல. லக்னத்துல உட்காரக்கூடிய சுப கிரகங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. 4ஆம் இடத்துலயோ, 7ஆம் இடத்துலயோ, 10ஆம் இடத்துலயோ உட்கார்ந்து குரு தசை நடத்தும்போது, குறிப்பா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து ஆட்சியாகி குரு தசை நடத்துறாருன்னா, தாயை கெடுப்பாரு, கல்விய கெடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்து குரு தசை நடத்தும்போது ஆட்சியாகி திருமண வாழ்க்கையில பாதிப்ப குடுப்பாரு. 10ஆம் இடத்துல குரு ஆட்சியாகி தசை நடத்துறாரு அப்படின்னா, தொழில கெடுப்பாரு. இந்த குருவுக்கு ஏதாவது ஒரு பாவ கிரகத்தோட பார்வையோ, சம்பந்தமோ இருந்ததுன்னா, இந்த கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு விலக்கு அப்படிங்கிறது உண்டு. பொதுவா பாவ கிரகம் பார்த்தா கெட்டதுன்னு நெனைப்போம். அதுதான் ஜோதிட சூட்சுமம். ரூல்ஸ் இருக்குன்னா, அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. இது போக குருவாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட பரவால்ல, 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட பரவால்ல, நல்ல பலன்களே நடக்கும். 6ஆம் இடத்துல இருந்து கடன் வந்தாலும் சுப கடன் வரும். எதிரி இருந்தாலும் தன்ன போல போயிருவான். அதே மாரி 12ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கிறாரு. லக்னத்துல இருக்கிறத விட கூட குரு 12ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தும்போது நல்லாருக்கும். 8ல குரு உச்சமாகிறது ராஜயோகம். வெளிநாட்டு யோகம், விபரீத ராஜயோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாரிலாம் நெறைய கிடைக்கும் வாழ்க்கைக்கு. இது தவிர்த்து குரு சனி வீட்ல உட்கார்ந்திருந்தா கூட நல்ல பலன்களே தருவாரு. தனுஷ் லக்ன நேயர்களுக்கு குரு திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? தனுசு லக்னத்துல பிறந்தவங்க இந்த குரு தசை நடக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான குருஸ்தலம் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறது ஆலங்குடி. ஆலங்குடியில உள்ள குருஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா குரு தசை நடக்கும்போது திருமண தடை. ஏன்னா இது உபயலக்னம். உபயலக்னத்துக்கு பொதுவாவே வர பிரச்சனை திருமணத்துல தான் பிரச்சனை வருங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நெறைய பேசியிருக்கோம். அந்த மாரி திருமணத்தினால பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த கோவிலுக்கு போணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆலங்குடி கோவில்ல அம்பாள் சுவாமிய விரதம் இருந்து, வரம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ திருமணத்தில் உள்ள எல்லா தடைகளுமே நீங்கும். அதுபோல அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 3 பேராலையும் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த திரு ஆலங்குடி ஸ்தலம். தனுஷ் லக்ன நேயர்களுக்கு இந்த சனி திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாரிலாம் பலன்கள் தருவாருங்க? தனுசு லக்னத்துக்கு இந்த சனி தசையாகப்பட்டது நல்லாவே இருக்கும். பொதுவாவே சனிங்கிறவரு பாவ கிரகம். இந்த குரு அணி லக்னத்துக்கு இந்த சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, குரு ரொம்ப
குருவ ரொம்ப மதிக்கிற கிரகம் வந்து சனி. அப்போ சனி ஆகப்பட்டவர் இந்த குரு லக்னத்துல பிறந்தவங்கள ரொம்ப படுத்த மாட்டாருங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி. அப்போ தனுசு லக்னத்திலயோ, மீன லக்னத்திலயோ பிறந்தவங்க சனி பயிற்சி கூட கஷ்டப்படுத்துமே தவிர, சனி ஆகப்பட்டவர் மேக்ஸிமம் கேஸஸ்ல கஷ்டப்படுத்துறது இல்ல. ஆனாலும் சனி தன்னுடைய சொந்த வீடான மகரத்துல ஆட்சியா இருக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள் கிடையாது. கண்டிப்பா ஒரு தாமத திருமணம் அப்படிங்கிறத குடுப்பாரு. ஏற்கனவே 7ஆம் இடம் வந்து பாதக ஸ்தானமா வர்றதுனால, குடும்பஸ்தானத்திலயும் வந்து இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத வந்து குடுக்கும். தன்னோட பிறந்த வீட்டிலேயே கொஞ்சம் ஜெல் ஆகாம இந்த சனி திசையாகப்பட்டது தடுக்கும். அதே மாதிரி இந்த சனியாகப்பட்டவர் வந்து ராகுவோட சேரக்கூடாது. 8ஆம் இடமான கடகத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சனி வந்து குருவோட சேர்ந்துட்டாருன்னா ரொம்பவே ராஜயோகமா இருக்கும் இந்த சனி திசை. தனுசு லக்ன நேயர்களுக்கு சனி திசை நிற்கும் காலகட்டத்துல எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் தருங்க? தனுசு லக்னத்துல பிறந்தவங்க இந்த சனி தசை நடக்கும்போது மன ரீதியான பிரச்சனையும், பண ரீதியான பிரச்சனையும் தீர்றதுக்கு போக வேண்டிய ஒரு சிறப்பு கோவில், மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போற வழியில இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் கோவில். இந்த கோவிலுக்கு ஏன் ஓமாம்புலியூர்னு பேர் வந்ததுன்னா, புலிக்கால் முனிவர் அப்படிங்கிற முனிவர் இங்க வந்து வழிபட்டாரு. இங்க உள்ள தீர்த்தத்துடைய பெயர் கௌரி தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நீராடி இந்த கோவில்ல வழிபடும்போது சனி திசை கொடுக்கக்கூடிய சகல இன்னல்களும் தீர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. தனுஷ் லக்ன நேயர்களுக்கு புதன் திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாதிரி எல்லாம் பலன்கள் தருவாருங்க? தனுசு லக்னத்துக்கு இந்த புதன் தசை அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு தசை. என்ன காரணம் அப்படின்னா, தனுசு வந்து ஒரு உபய லக்னம். அதுக்கு 7ஆம் அதிபதியா வரவர் தான் புதன். 7, 11 இந்த உபய லக்னத்துக்கு மாரக பாதக ஸ்தானம். அப்போ பாதகாதிபதியா இந்த புதன் வரும்போது, பாதகம் அப்படின்னா என்ன? வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். அதுவும் இல்லாம 7ஆம் அதிபதியாவும் வருவாரு. வாழ்க்கைக்கு முக்கியமான திருமணத்தை கொடுக்க வேண்டியவரும் இவரு தான். அப்போ இந்த தசை நடக்கும்போது இந்த புதன் தன் வீட்டுக்கு 12 மறைஞ்சிட்டா நல்லது செய்வாரு. தன் வீடான 7க்கு 12ங்கிறது 6ஆம் இடத்துல புதன் இருந்தா கூட நல்லதுதான். வெல் அண்ட் குட். அதே மாதிரி இந்த பாதகாதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயம்தான். தன் வீட்டுக்கு 6க்கு மறைஞ்சிருவாரு. அதுவுமே நல்ல விஷயம்தான். லக்னத்துல புதன் இருந்தாலோ, குடும்பஸ்தானத்துல வந்து சனியோட சேர்ந்து புதன் இருந்தாலோ, புதன் ராகு சேர்க்கை, புதன் செவ்வாய் சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதன் அமைஞ்சிட்டாலோ, திருமண வாழ்க்கைய கண்டிப்பா பாதிப்பாரு. பிசினஸ் பண்ணா அதுல பார்ட்னர்ஷிப்ப பாதிப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களே இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. புதன் திசையில சுத்தி இருக்கிறவங்களால தேவையில்லாத நிறைய இன்னல்கள் அப்படிங்கிறத சந்திக்க நேரிடும். தனுஷ் லக்ன நேயர்கள் இந்த புதன் திசை நடக்கும் காலகட்டத்துல இந்த வரக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு நல்லா இருக்கும் மேம்? இந்த புதன் தசை நடக்கும்போது தனுசு லக்னக்காரங்க போக வேண்டிய கோவில் தேவூர் அப்படிங்கிற ஒரு கோவில். இது என்ன கோவில் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குரு பகவானே வந்து வழிபட்ட ஸ்தலம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும்போது இந்த புதன் கொடுக்கக்கூடிய பாதகங்கள், இன்னல்கள் அப்படிங்கிறதுல இருந்து முழுமையா நம்ம வெளிவந்து புதன் தசையை நல்லாவே கொண்டு போகலாம். தனுஷ் லக்ன நேயர்களுக்கு கேது திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாதிரிலாம் பலன்கள் தருவாருங்க? தனுசு லக்னக்காரங்க கேது திசையில கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கலாம். ஏன்னா கேது வந்து செவ்வாய மாதிரி செயல்படக்கூடிய ஒரு கிரகம். தனுசுக்கு செவ்வாய் நல்லவர் தான். அப்போ கேது வந்து கண்டிப்பா தனுசை கெடுக்க மாட்டாரு. பட் குடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும்னா, கேது எங்க இருக்கிறாரு, யாரோட உட்கார்ந்திருக்கிறாரு, யாருடைய பார்வையில இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். சூரியனோட கேது சேர்ந்திருக்கும்போது நல்ல பலனை கொடுப்பாரு. செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கிறதுமே நல்லதுதான். இன்ஃபேக்ட் சனியோட கேது சேர்ந்திருந்தா கூட அதுவும் நல்ல விஷயம்தான். குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது சந்நியாச யோகத்தை கொடுத்துரும். இல்லற வாழ்க்கையிலயும், திருமண வாழ்க்கையிலயும் ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறது, இல்லது ஒரு குடும்பத்து மேல ஈடுபாடு இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இது கொடுக்கும். அதுவும் இல்லாம கேது ஆகப்பட்டவர் 8ஆம் இடத்துலயும், 12ஆம் இடத்துலயும் இருக்கிறதுமே ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருந்து கேது தசை நடத்துறாருன்னா, ஆயுள் கண்டங்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஆயுள் ஹோமம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கணும். அந்த கேது திசையில ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். தனுஷ் லக்ன நேயர்கள் இந்த கேது திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாதிரி கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? தனுசு லக்னத்துல பிறந்தவங்க இந்த கேது தசை நடக்கும்போது என்ன கோயிலுக்கு போகணும்னா, நான் ராகுவுக்கு சொன்ன அதே கோவில் தான். நாகர்கோவில்ல உள்ள நாகநாத சுவாமி கோவில். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆனா அந்த வழிபாட்டு நேரம் மட்டும் ராகுவுக்கும் கேதுக்கும் வேறுபடுது. அதே ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு பௌர்ணமி நாள்ல. பௌர்ணமியில வர ஞாயிறுன்னு நான் சொல்ல வரல. எய்தர் ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு பௌர்ணமியில, பௌர்ணமி திதியில போய் வழிபட்டுக்கலாம். கேது தசை நடக்கும்போது கேது காலத்துல போய் வழிபடணும். எல்லாருக்கும் ராகு காலம்னா தெரியும். கேது காலம்னா என்னன்னு தெரியாது. வேற ஒண்ணும் இல்ல. யமகண்டத்தை தான் கேது காலம்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நாள்ல போனாலும் அப்ப யமகண்டம் அன்னைக்கு குறிப்பிட்ட நாள்ல எந்த டைமோ அந்த டைம்ல போய் கேதுவை வழிபாடு பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுஷ் லக்ன நேயர்கள் சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்துல அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் தருவாருங்க? தனுசு லக்னக்காரங்க இன்னும் கவனமா இருக்க வேண்டிய தசை என்ன அப்படின்னா சுக்கிர தசை. புதனோட கூட சுக்கிர தசையில ரொம்ப கவனமா இருக்கணும். சுக்கிர மகா திசை ஆகப்பட்டது 20 வருஷம் வரை நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட சுக்கிரன் வந்து நம்ம லைஃபை தூக்குறாரு ஒரு 20 வருஷத்துக்கு. எந்த வயசுல வருது? சின்ன வயசுல வருதா?
சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், டீனேஜ்ல வரதா, காதல், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான ஒரு தப்பான சேர்க்கை, பழக்கவழக்கங்கள், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்னால பிரச்சனை. இல்ல கல்யாணம் ஆன அப்புறம் எனக்கு சுக்கிரதசை வருதா, தேவையில்லாத அஃபயர்ஸ், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், அதனால திருமண வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை, மனைவினால கணவனுக்கு பிரச்சனை, கணவனால மனைவிக்கு பிரச்சனை. இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ சுக்கிரன் குடுப்பாரு. ஆனா சுக்கிரன் 3, 6, 11ல இருந்தா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதில்ல. 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கும்போது, புதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மேட்ச் மேக்கிங் அப்படிங்கிறத பண்ணணும். இல்லைன்னா அதுவும் இருதார யோகத்த குடுத்துரும். அப்ப சுக்கிரதசை அப்படிங்கிறது முள்ளு மேல நடக்கிற மாரி ரொம்ப கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான திசை. தனுஷ் லக்ன நேயர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும்? தனுசு லக்னத்துல பிறந்தவங்க சுக்கிர தசை நடக்கும்போது கவனமா இருக்கணும். பரிகாரம், கோவில் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். போக வேண்டிய கோவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து சரியா 3 கிலோமீட்டர்ல திருலோக்கி அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்தலம் இருக்கு. நெறைய பேருக்கு இது தெரியாது. பட் இந்த சுக்கிர தசை தனுசு லக்னத்துல பிறந்தவங்க முக்கியமா இங்க போணும். 20 வருஷமுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரணும். இந்த கோவிலோட லேண்ட்மார்க் என்னன்னா, திருவிடைமருதூர் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. தனுஷ் லக்ன நேயர்களுக்கு எந்தெந்த மாரி பலன்கள் தருவாங்க 9 திசை நடக்கும் பொழுதுமே, அதே 9 திசை நடக்கும்போது எந்த மாரி கோயில் வழிபாடு செய்வது அப்படிங்கிற பத்தியும் விலாவரியா பார்த்துக்கலாம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி சார்.